கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அது பி சிதம்பரமாகவும் இருக்கலாம், அமித்ஷாவும் இருக்கலாம். ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டைரக்ஷனில் போகிறாரு. திமுகவை கடுமையாக எதிர்ங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுது, விஜய் வந்தாருன்னா கேரளாவில் ஓட்டு கிடைக்கும், கர்நாடகாவில் ஓட்டு கிடைக்கும், பாண்டிச்சேரியில் ஓட்டு கிடைக்கும்ன்ற மாதிரி பாஜகவும் சொல்லுதான். விஜய் என்டிஏவில் வந்தாலும் எங்களுக்கு கேரளாவில் ஓட்டு கிடைக்கும், எங்களுக்கு கர்நாடகாவில் கிடைக்கும், பாண்டிச்சேரியில் கிடைக்கும், தெலுங்கானாவில் கிடைக்கும், ஆந்திராவில் கிடைக்கும். ஸோ ரெண்டு கட்சிகளுமே விஜயை எப்படி பார்க்குதுன்னா தென்னிந்தியாவின் முகமாக பார்க்குது. ஆனால் விஜய் இப்போதைக்கு இனிமேல் ஒரு மாதம் 2 மாதம் திமுகவை கடுமையாக எதிர்ப்பாரே தவிர காங்கிரஸையோ பிஜேபியோ எதிர்க்கிற மனநிலையில் அவர் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. இவரை இந்த ஒரு மேட்டரை வச்சு, கலூர் மேட்டரை வச்சு இவர் தளத்துக்கு விட்டுறக்கூடாது, இவர் திரும்ப அடிக்கணும்னு இதை வச்சே அடிப்பாங்க. இதை தாண்டி வேற ஒரு புதுசாக மீட்டிங்கோ நீங்கள் சொல்ற மாதிரி பிளே கிரவுண்ட்லேயே நடத்தட்டும், அங்கேயும் இதே மாதிரி ஒரு குடைச்சலை கொடுத்தா என்ன ஆகும் நிலைமை? போலீஸ் பிரச்சனை வராது, ஏன்னா மேட்ரு சிபிஐட்டு போயிடுச்சு. இனிமேல் விஜயோ ஒரு கட்சியை சார்ந்தவங்கள கைதுங்கிறது கிடையாது. அவர் என்ன பிளான் பண்ணிருக்காரா, பிளான் பி என்ன வச்சிருக்காரா? விஜய் சொன்னாரா, நான் கூட்டத்தை கூட்டுவேங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன், அதுவே கவர்மெண்ட்டுக்கு அச்சத்தை உண்டாக்கிட்டு இதுக்கு மேலே என்ன போகணும்? கூட்டத்தை கூட்டி வச்சிடல, கூட்டம் வராது, கும்பல் வராது சொன்னாங்கல்ல. இப்போ கூட்டத்தை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே நமக்கு வெற்றி தான். இப்போ விஜய் புது மனிதராக உருவாகி விட்டார். எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு பேசுகிறாராம். நான் எப்படி அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும், அடுத்த ஸ்டெப் அவர் பி சிதம்பரம்ட்டையும் பேசுகிறார், பாஜக தலைவர்கிட்டையும் பேசுகிறான்னு கேள்விப்பட்டேன். அது யாருன்னு சரியாக தெரியல. விஜய் ஒன்றே ஒன்று சொன்னாலும், இப்போது 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் நம்ம பாஜகவோட போகிறதா காங்கிரஸோட போகிறதாங்கிறத காலம் தான் தீர்மானம் பண்ணும், நம்ம கையில் இல்லை. 2 பேருமே நம்ம கூட நெருக்கமாக இருக்காங்க. இப்போ யாரையும் பகிச்சிக்க வேண்டாம், ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணலாம், டைம் இருக்குது, இன்னும் அவசரப்படுறோம். 1 மாதத்தில் சுற்றுப்பயணம் போகிறேன், போய் பாஜக வேட்பாளர்களையும் காங்கிரஸ் வேட்பாளர்களையும் ஜெயிக்க சக்தி என்கிட்ட இருக்குது. எனக்கு மேலே இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சுவாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து பேசினாங்க, ஆறுதல் சொன்னாங்க. இப்போ அடுத்த கட்டமாக விஜயின் அடுத்த கட்டமும் எப்படி இருக்கும் அரசியலில்? மாமல்லபுரத்தில் விஜய் ரொம்ப மனசு முடங்கி இருந்ததா. நான் அங்கே போன 2-3 பேர்கிட்ட பேசினேன். நாங்கள் போயிருந்தேன், வெளியில் வந்தவங்ககிட்ட பேசினேன். அவங்க விஜய் மேலே ஒரு சிம்பத்தி இருக்கே தவிர கோபம் இல்லை. டக்குன்னு என்னங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி 2 பேர் இறந்து போயிட்டாங்க, உங்களுக்கு விஜய் மேலே கோபம் இல்லையான்னு கேட்டேன். சார் விஜயா சார் அடிச்சு கொலை பண்ணார், கூட்ட நெரிசலில் வந்தால் என்ன சார் பண்ணுறது, எங்கள் மேலே தப்பு வச்சுன்னு அவரை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர் மனசு உடஞ்சி போய் அழுதார். ஒருத்தராக இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு பேசி மனது வருத்தப்பட்டு, என்னை அறியாமல் நடந்த விஷயம், இது நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இதோட ஒரு தலைவர் என்னங்க பண்ண முடியும்? அங்கே வரலைன்னா வர முடியாமல் போனதுக்கு எவ்வளோ காரணங்கள், அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கல, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும். இதனால் கரூர் மக்களிடம் விஜயோட இமேஜ் உயர்ந்திருக்கு. பணம் முக்கியம் இல்லை, பணம் யாருன்னா கொடுக்கும், கவர்மெண்ட் கொடுக்க, எல்லாம் கொடுக்கும். அந்த விஜயின் தன்மை, அணுகுமுறை. சில பேரோட கேட்டாங்க, ஏன் இங்கேருந்து அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு விஜய் அங்கே போயிருக்கலாமே. திருப்பி அங்கே விஜய் போனான்னா இதே பிரச்சனை தான் வரும். ரசிகர்கள் பார்க்க வருவாங்க, கும்பல் வரும், ஆடிதடி எல்லாத்தையும் சார்ஜ், இந்த பம்பே வேண்டான்னு தான். அதுக்குன்னு நான் கேட்டேன், ஒரு முக்கியமான ஒரு தாவேக தலைவர் கேட்டேன், ஏங்க எத்தனை நாளைக்கு விஜய் பனையூர்லேயும் மகாபலிபுரத்துலேயும் அரசியல் பண்ணுவார், வெளியில் வரமாட்டாரான்னு கேட்டேன். இல்லை சார், நவம்பர் 1 அப்புறம் வெளியில் வரதான் முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் திட்டமிட்டு பிளான் பண்ணி, லாஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் சொதப்பிட்டோம். இந்த வாட்டி இனிமேல் விஜயோட மீட்டிங்கெல்லாம் பிளே கிரவுண்டில் தான் இருக்கும். ஆனால் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு அது பி சிதம்பரமாகவும் இருக்கலாம், அமித்ஷாவும் இருக்கலாம். 2 பக்கமும் ஈக்குவல் டைரக்ஷனில் போகிறாரு. திமுகவை கடுமையாக எதிருங்க. அதான் முதல்ல நேற்று ஆரம்பிச்சிட்டார். நெற்பயிரெலாம் வீணாக போகுது, கோடவுன் கட்டல, ஒரு வருஷம் இதே தவிர பண்ணுறீங்க, ஏழைங்களுக்கு வயிற்றில் பசி இருக்கும்பொழுது அவங்களுக்கு போக வேண்டிய உணவை பண்ணுறது மாபெரும் தப்பு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பித்தார். இனிமேல் டெய்லி ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிப்பார்.
திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்குற வேலை இறங்கிட்டாருன்னா இறங்கிட்டார். ஒரு பக்கம் சொல்கிறாங்க அவருக்கு பி. சிதம்பரம் அட்வைசராக இருக்காருன்றாங்க. பி. சிதம்பரம் சொல்கிறாங்கன்னா இல்லைங்க, நீங்கள் திமுக எதிர்ங்க, அது தப்பு கிடையாது. திமுக எதிர்த்தா தான் அவங்க வளர்ச்சி. உங்களுடைய வளர்ச்சி ஒன்றா பாஜக எதிர்த்தா தமிழ்நாட்டில் வளர்ச்சியே கிடையாது. ஏன்னா எல்லாம் எதுக்குறாங்க பாஜக, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வளரணுன்னா திமுக எதிர்த்தா தான் முடியும் அப்படின்னு சிதம்பரம் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கார். சிதம்பரம் அவர் பையன் கார்த்தி 2 பேருமே விஜய்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இப்போது. ஸோ இதன் வழியாக தாவேக்காவை காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு முயற்சியை டெல்லியில் எடுத்துகிட்டு வராங்க. ஷோடாங்கர் சொல்லியிருக்காராம், நம்ம ஏன் வேறு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, 10 வருஷமாக திமுகவோட இருந்துட்டோம் போதும். அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முதல்ல அதிமுக கூட தான் இருந்தது. எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் இந்திரா காந்தி கூட்டணி தான் பாப்புலர் கூட்டணி. அப்புறம் இந்திரா காந்தி, எம்ஜிஆர், அப்புறம் ராஜீவ் காந்தி, ஜெயலலிதா, இந்த மாதிரியே வந்தது. அதிமுகவோட கூட்டணி போகிறதுல என்ன கொஞ்சம் மனசு வருத்தம் விஜய்க்குன்னா, பாஜக அங்கே இருக்குது. ஆனால் காங்கிரஸ் அந்த பேக்கேஜ் கிடையாது. காங்கிரஸ் ஒரு செகுலர் பார்ட்டி, இவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போகும். ஸோ அதை பற்றி போய் விஜய் முடிவு பண்ணுற இடத்துல இல்லை. இப்போ விஜய் சொன்னால் தான் என்னோடய இமேஜை முதல்ல கிளியர் பண்ணோம். விஜய் மேலே ஒரு பெரிய பழி வந்துடுச்சு, அந்த பழியை கிளியர் பண்ணோம். அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்கூடாமல் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டியை கூட்டியிருக்கார். லேடிஸ் விஜயலட்சுமி அவங்களாம் போட்டிருக்காரு. நிறைய பேரை கூட்டி ஒரு கமிட்டி போட்டு இத்தனை நாள் வரைக்கும் விஜய் உண்மையாக சொல்லணுன்னா யார் பேச்சையும் கேட்காம இருந்தார். புஷியானந்த் பேச்சை மட்டும் கேட்டுட்டு இருந்தார், வேறு யார் பேச்சும் கேட்கறதில்ல. ரங்கசாமி பாண்டிச்சேரி முதலமைச்சர் பல அட்வைஸ் கொடுத்து கூட அந்த அட்வைஸெல்லாம் கூட அவர் எடுத்துக்கல. இப்போ விஜய் புது மனிதராக உருவாகி விட்டார். இப்போ எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு பேசுகிறாராம், நான் எப்படி அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கணும், அடுத்த ஸ்டெப். அவர் பி. சிதம்பரம்ட்டையும் பேசுகிறார், பாஜக தலைவர்கிட்டையும் பேசுகிறான்னு கேள்விப்பட்டேன். அது யாருன்னு சரியாக தெரியல. பாஜக தலைவர்கிட்ட அவர் பேசுகிறதுக்கு காரணம் அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு சிபிஐலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான வேலை பண்ணுறதுக்கு அங்கே பாஜக தலைவர்கிட்ட பேசுகிறார். விஜய் ஒன்றே ஒன்று சொன்னார். இப்போது 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில், நம்ம பாஜகவோட போகிறதா காங்கிரஸோட போகிறதாங்கிறத காலம் தான் தீர்மானம் பண்ணும், நம்ம கையில் இல்லை. 2 பேருமே நம்ம கூட நெருக்கமாக இருக்காங்க. இப்போ யாரையும் பகிச்சிக்க வேண்டாம், ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணலாம், டைம் இருக்குது, என்ன அவசரப்படுறோம். 1 மாதத்தில் நான் சுற்றுப்பயணம் போகிறேன், போய் பாஜக வேட்பாளர்களையும் காங்கிரஸ் வேட்பாளர்களையும் ஜெயிக்க சக்தி என்கிட்ட இருக்குது, எனக்கு மேலே இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு. அவசரப்பட்டு நம்ம பாஜகவோட போனால் காங்கிரஸுக்கு கோபம் வந்துடும், காங்கிரஸ் பக்கம் போனால் பாஜக குடைச்சல் கொடுக்கும். கொஞ்சம் பீகார் எலெக்ஷன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். காங்கிரஸ் என்ன சொல்லுது, விஜய் வந்தார்னா கேரளாவில் ஓட்டு கிடைக்கும், கர்நாடகாவில் ஓட்டு கிடைக்கும், பாண்டிச்சேரியில் ஓட்டு கிடைக்கும்ன்ற மாதிரி பாஜகவும் சொல்லுதான். விஜய் என்டிஏவில் வந்தாலும் எங்களுக்கு கேரளாவில் ஓட்டு கிடைக்கும், எங்களுக்கு கர்நாடகாவில் கிடைக்கும், பாண்டிச்சேரியில் கிடைக்கும், தெலுங்கானாவில் கிடைக்கும், ஆந்திராவில் கிடைக்கும். ஸோ 2 கட்சிகளுமே விஜயை எப்படி பார்க்குதுன்னா தென்னிந்தியாவின் முகமாக பார்க்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறாங்க, அது வேறு விஷயம். இப்போ தமிழ்நாடு மீறி விஜய்க்கு தென்னிந்தியாவில் பாப்புலாரிட்டி இருக்கான இருக்குது. கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, பாண்டிச்சேரியில், கர்நாடகாலாம் இருக்குது. அதை எப்படி லிவரேஜ் பண்ணிக்கலான்னு பார்க்க தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விஜய் இப்போதைக்கு இனிமேல் இன்னும் 1 மாதம் 2 மாதம் திமுகவை கடுமையாக எதிர்ப்பாரே தவிர காங்கிரஸையோ பிஜேபியோ எதிர்க்கிற மனநிலையில் அவர் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. இல்லை இவங்களை எதிர்க்க மாட்டாங்க, ரைட், ஓகே. திமுக மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுக்கும்ல இனி விஜய்க்கு. ஏன்னா விஜய் தான் சிம்ம சொப்பனமாக இருக்காரு. இவரை இந்த ஒரு மேட்டரை வச்சே, கரூர் மேட்டரை வச்சு இவர் தலதுக்க விட்டுறக்கூடாது, இவர் திரும்ப அடிக்கணும்னு இதை வச்சே அடிப்பாங்க. இதை தாண்டி வேற ஒரு புதுசாக ஒரு மீட்டிங்கோ நீங்கள் சொல்ற மாதிரி பிளே கிரவுண்ட்லேயே நடத்திட்டோம், அங்கேயும் இதே மாதிரி ஒரு குடைச்சலை கொடுத்தா என்ன ஆகும் நிலைமை? போலீஸ் பிரச்சனை வராது, ஏன்னா மேட்ரு சிபிஐட்டு போயிடுச்சு. இனிமேல் விஜயோ ஒரு கட்சியை சார்ந்தவங்கள கைதுங்கிறது கிடையாது. ஏன்னா எஃப்ஐஆர்ல விஜய் பேர் கிடையாது. அது கூட சீமான் கேட்டிருக்காரு, ஏன் விஜய் பேர் இல்லைன்னு கேட்டிருக்காரு. அது வேற விஷயம், அதுக்குள்ளே போக தயாராக. ஸோ விஜய்க்கு குடைச்சல் எப்படி வரும் திமுக கிட்டேருந்துன்னா, அவர் கேட்கிற இடங்கள் கொடுக்கப்பட மாட்டார். அவர் என்ன பிளான் பண்ணிருக்காரா, பிளான் பி என்ன வச்சிருக்காரா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் காலேஜஸ், தட் இஸ் எந்த கட்சியும் சாராத. இப்போ நிறைய பேர் ஸ்கூல் கிரவுண்டை வாடகைக்கு விடுறாங்க. ஆமாம், இப்போ மயிலாப்பூரில் பிஎஸ்எஸ் ஸ்கூல்னு ஒன்று இருந்தது, அது பக்கத்தில் ஒரு 50 ஏக்கர் கிரவுண்ட் இருந்தது, அதை கிரிக்கெட் விளையாட வச்சுருந்தாங்க. அதை பிடிங்கி ஹெச்ஆர்என்சி இப்போ அதை வாடகை கொடுது. இப்போ அதை ஃபுட்பால் மேட்ச்சு, கிரிக்கெட் மேட்ச்சு, டென்னிஸ் மேட்ச் எல்லாம் வாடகை கொடுது. அந்த மாதிரி தனியார் வசம் உள்ள இடங்களை இப்போது அதிமுக மீட்டிங் போடுதுன்னா, அதிமுக கவர்மெண்ட் லேண்டில் மீட்டிங் போடல,
ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் போடும், அது ப்ரைவேட், அது இவ்வளோ ரூபா கொடுத்தீங்கன்னா யாருக்கு வேணும் டிஎம்கே ஏடிஎம்கே யாருக்கு வேணும் கொடுப்போம். அந்த மாதிரியான தனியார் இடங்களில் அரசாங்கத்தின் அனுமதி உண்டு. அரசாங்க அனுமதி இல்லாமல் எங்கேயும் நீங்கள் மீட்டிங் போட முடியாது. ஆனால் அரசாங்கம் கொடுக்கும் இடத்தில் இவர்களுக்கு பிடிக்கலைன்னா தனியார் கிரவுண்டில் போட்டு பார்க்கிங் ஃபெசிலிட்டி வச்சு ஒரு மாவட்டத்துலேயும் போய் பண்ணலான்னு இருக்கிறோம். அதுக்கு உண்டான வேலை நடக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, சேலத்தில் பெரிய கிரவுண்டு என்ன, கோயம்புத்தூரில் பெரிய கிரவுண்டு என்ன, திருச்சியில் பெரிய கிரவுண்டு என்ன, ஒரு கிரவுண்டு இல்லை 3 கிரவுண்டு பேர் கேட்டிருக்காரா விஜய். கோயம்புத்தூரில் 1 2 3 எனக்கு எழுதி கொடுங்க, யார் ஓனர், என்ன சொல்கிறாங்க, கொடுக்குறாங்களா, எவ்வளோ பேர் உட்காரலாம், தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி, கார் பார்க்கு, சைக்கிள் பார்க்கு, ஸ்கூட்டர் பார்க்கு, இதெல்லாம் இப்போ விஜய் கற்று தெரிஞ்சுக்கிறார். பண்ண தப்புலேருந்து இப்போ அவர் கற்றுக்கினார், பாடம் கற்றுக்கினார். இனிமேல் அந்த தப்பாமல் பண்ணாமல் இருப்பாராங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமானவர்கள். நம்ம எதிர்பார்க்குறதோட அவங்க யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. அதனால் விஜய் சில முன்னேற்பாடுகளை எடுத்து பண்ணிட்டு வர, எடுத்தவொடனே குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மாவட்டம் முழுக்க போகக்கூடிய ஒரு மைண்டில் தான் இருக்கார், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும். ஆனால் என்ன பண்ண போகிறோன்னா 3-4 மாவட்டத்தை சேர்த்து பண்ண போகிறதில்ல. திருச்சினா திருச்சி மட்டும், தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் மட்டும், வெள்ளூர்னா வெள்ளூர் மட்டும், அந்த மாதிரி ஒரு 10,000 பேர் உட்கார்ற மாதிரி போதும். விஜய் சொன்னாரா, நான் கூட்டத்தை கூட்டுவேங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன், அதுவே கவர்மெண்ட்டுக்கு அச்சத்தை உண்டாக்கிடுது. இதுக்கு மேலே என்ன போகணும்? கூட்டத்தை கூட்டியாச்சுல்ல, கூட்டம் வராது, கும்பல் வராது சொன்னாங்கல்ல. இப்போது கூட்டத்தை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே நமக்கு வெற்றி தான். நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தை இப்போதைக்கு பகிச்சிக்க வேணாம், ஆதரிக்கவும் வேண்டாம், வெயிட் பண்ணி பார்க்கலான்ற மனநிலையில் வந்திருக்காரு. ஓகே சார், இந்த மனநிலை ஓகே. ஆனால் இப்போ விஜய் நீங்கள் சொல்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்குறத முடிவை தாண்டி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ரொம்ப நாளாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. எடப்பாடி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. இவர் எடப்பாடி தான் கூட்டணின்ற முடிவை எடுத்துட்டாருன்னா, எடப்பாடி அவர்கள் பிஜேபியை கையை கழுவிட்டாரு அப்படின்னா, அந்த ஏடிஎம்கே டிவிகே இந்த கூட்டணி அமைஞ்சதுலாம் என்னவா இருக்கும் சூழ்நிலை? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எடப்பாடி ஒரு ஷ்ரூட் பாலிட்டிஷியன். பிஜேபினால அவருக்கு மைனாரிட்டி வாக்கு போகும் தெரிஞ்சதுன்னா தாவக பக்கம் பொறுத்து இறங்க மாட்டேன். ஆனால் பிஜேபி அது போகாமல் தடுக்கும். இந்த பிஜேபிகிட்ட என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, சிபிஐ இருக்குது, எல்லா விங்கும் இருக்குது. பிஜேபியில் வந்து தொழிலாளர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி மாதிரி சிபிஐ விங், ஐபி விங், இன்கம் டேக்ஸ் இருக்குது. ஏற்கனவே இவங்க சம்பந்தி மேலே பிரச்சனை இருக்குது. இவர் மேலே எந்த அப்பழுக்கற்ற ஒரு புகாரும் இல்லை அப்படின்னா இவ்வளோ நேரம் பிஜேபியோட போக வேண்டிய வேலையே இல்லை அவருக்கு. நிர்பந்தத்தினால்தான் பிஜேபி கிட்ட போயிருக்கார், ஆசைப்பட்டு ஒன்றும் போகல. ஸோ நிர்பந்தத்தினால் பாஜகவிட்ட போனவர் அதை விடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. விட்டார்னா என்ன நடக்குங்கிறத பலன்னு அவருக்கு தெரியும். ஸோ பாஜகவோட விட்டு வந்தால் என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்பார். தாவகையோட போனால் என்ன பண்ணுறது வெயிட் பண்ணி பார்ப்பார். இல்லை இந்த 2 வேணும் அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு தாவேக்காவை என்டிஏ உள்ளே கொண்டு வந்து நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம், நீங்கள் பிஜேபி தலையிடாதீங்க, நீங்கள் அவர் கேம்பெயின்லாம் பண்ண வேணாம், அவர் உங்களுக்கு கேம்பெயின் பண்ண வேணாம், நீங்கள் பாட்டு 30 சீட் வாங்கிக்கோங்க. விஜய் 100 சீட்டு கேட்குறாராம், ஒரு 60-70 கொடுக்குறது தயாராக இருக்காங்க. 234 134 140 வந்தால் கூட மெஜாரிட்டி வந்துடும், ஈஸியாக வந்துடும். அதனால் எடப்பாடி மெஜாரிட்டியில் வரதுல தைரியமாக இருக்கார். சீட் ஷேரிங் மட்டும்தான் பேசணும். ஸோ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக விட்டுட்டு அவர் தாவேக்கிட்ட போகிறத விட பாஜக ஓரம் வச்சுட்டு அது கூட இருக்க வச்சுட்டு தாவேக்கா உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவான். அது ஜெயிப்பாரா இல்லையா நமக்கு தெரியாது, ஏன்னா அரசியல் இது வேணால் நடக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிஜேபியை விட்டுட்டு காங்கிரஸும் தாவேக்கா கூட்டி நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் உதிரி கட்சி மதிமுக எல்லாம் போய் சேர்ந்ததுன்னா அது ஒரு பெரிய கூட்டணி ஆகிடும். ஸோ காங்கிரஸுக்கு திருப்பி உயிர் கொடுக்கறதுக்கு ஒரே ஆக்சிஜன் விஜய். ஏன்னா டிஎம்கேலாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. 10 எம்பி சீட்டு, ஒரு 20 எம்எல்ஏ சீட்டு, அதுக்கு மேலே அவங்களால எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கொடுக்கவும் மாட்டார் ஸ்டாலின். கலைஞரும் கொடுக்கல, ஸ்டாலின் கொடுக்கல. என்னதான் டெல்லியில் 10 வருஷம் திமுக மத்திய அமைச்சரவையில் இருந்தால் கூட இங்கே அமைச்சரவையில் தரமாட்டேன்னு சொல்லிட்டார், கண்டிப்பாக சொல்லிட்டார். ஸ்டாலின் அதே மனநிலையில் தான் இருக்கார். கூட வேணால் 2-3 சீட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ என்ன ஒரு வேடிக்கைன்னா தேமுதிக உள்ள வருது இப்போ டிஎம்கே கூட்டணியில். அது ஒரு 10-15 சீட் கேட்டிருக்காங்க, 8-10 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேமுதிகக்கு உள்ளே வரதுனால
திமுகவுக்கு அட்வான்டேஜான அட்வான்டேஜ். சில இடங்களில் 2000, 3000, 5000 வாக்குகள் விஜயகாந்த் இன்னும் இருக்குது. இன்னும் இருக்குது விஜயகாந்த். எல்லா இடத்துல விருதாச்சலம் அந்த மாதிரி பாக்கெட்ஸ்லாம் இருக்குது. அங்கே திமுக ஜெயிக்கிறதுக்கு விஜயகாந்தோட பலம் தேவைப்படும்னு ஸ்டாலின் கணக்கு போட்டிருக்காரு. அப்படி வந்ததுன்னா காங்கிரஸ் வெளியில் போனால் கூட அவர் கவலைப்பட போகிறதில்ல. போகிறதான போய்க்கோ, அந்த சீட்டை நான் வந்து MDMK கொடுத்துறேன், கூட 2 சீட் கொடுக்குறேன், அப்புறம் தேமுதிக கொடுக்குறேன், அவ்வளோதான் அப்படின்ற மனநிலைக்கும் ஸ்டாலின் வந்துட்டார். ஸோ இப்போ எல்லாமே ஒரு ஃப்ளூயிடாக இருக்குது தமிழ்நாட்டில். ஜனவரிக்கு பிறகு தான் எல்லாமே எந்தெந்த நாற்காலியில் யார் யார் உட்காருவாங்க, எந்த பீஸ் எந்த ஹோலில் போய் ஃபிக்ஸ் ஆகுங்கிறது ஜனவரிக்கு அப்புறம் தான் தெரியும். ஜனவரிக்கு அப்புறம் தெரியும். ஓகே, விஜயோட எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். இதை தாக்கு பிடிச்ச விஜய் இதுக்கப்புறம் திமுக கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா இந்த நீங்கள் சொல்கிற கூட்டணியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு தனியாகவே நான் களம் காண்றேன், என்னோட ஓட்டிங் கெப்பாசிட்டி நான் பார்ப்பேன் இந்த வாட்டின்னு போனால் என்னவாக இருக்கும் நிலவரம்? விஜய் தனியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. தனியாக போனால் அவர் என்ன பண்ணுவார், ஆன்டி டிஎம்கே வாக்கை பிரிப்பார், திருப்பி டிஎம்கே அரியணையில் உட்கார வைப்பார். அது விஜய்க்கு தெரியாமல் இல்லை. தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா தொண்டர்கிட்ட போய் இல்லைங்க நான் அடுத்த முதலமைச்சர் இல்லைங்க, நான் அடுத்த தலைமை செயலாளர்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. முதலமைச்சர்னா தான் கெத்தாக ஓட்டு வரும். அது 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 அந்த ரூட்டில் போனால் தான் நடக்கும். ஆனால் விஜய்க்கு தெரியும் தனியாக போட்டி போட்டு முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது இந்த தேர்தலில் நடக்காது. அடுத்த தேர்தலில் ஒன்றும் நடக்க வாய்ப்பு உண்டு. இந்த தேர்தலில் திமுக அதிமுக தான் பிரதான எதிர்கட்சிகள். பாஜக கூட 2வது இடத்துல இருக்குது. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி நான் சொல்ல மாட்டேன். அதிமுக திமுகவுக்கு தான் போட்டி. எந்தெந்த கட்சி எதோட இணையுதோ, சில திமுகவோட இணையும், சில அதிமுகவோட இணையும், அந்த இணையிற கட்சிகளுக்கு கொஞ்சம் சில்லறையாக ஓட்டு, ஒரு 10 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டு அந்த மாதிரி வருமே தவிர அவங்களால ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை. ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்கா? இல்லை. ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல விசிக இருக்கா? இவர் வைகோ இருக்காரா? இல்லை. ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் இருப்பது திமுக அதிமுக மட்டும்தான். மீதியெல்லாம் உதிரி கட்சி கூட கூட மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும். ஓட்டின்னு 10 சீட் 20 சீட் வாங்குமே தவிர மெயின் போட்டி இந்த தேர்தலில், அடுத்த தேர்தலை பற்றி நமக்கு தெரியாது. இது 2026 திமுக அதிமுக தான் மெயின் போட்டி. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிக ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.